ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த தேசத்திற்காக நாம் இணைந்து ஜெபிக்க கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்கள் பானவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த தேசத்துக்கு இறங்குவார், பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். இந்த படிகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை தரித்த நாங்கள் கர்த்தாவே பயத்துடனே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து எங்கள் குறைகளை அறிக்கை செய்து ஆண்டவரே எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலையை தருவேன் சொன்னீரே ஆண்டவரே. எங்கள் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் கர்த்தாவே. உம்மை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். இருளிலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும் கர்த்தாவே. எங்களை அதற்காக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களை தருகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். இணைந்து நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உள்ளையான தேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான தேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தீனாய்
மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரு இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, நேத்தரின் மார்பினிலே இனிதாய் தாய்ந்திடவே, நேத்தரின் மார்பினிலே இனிதாய் தாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜோலிக்க எண்ணெய் ஊற்று இந்த வேளையிலே, எழுந்து ஜோலிக்க எண்ணெய் ஊற்று இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, இப்போ வாரு இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே, இப்போ வாரு இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் என்பதே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும்
நம்முடைய தேசத்திற்காக நாம் இணைந்து ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எங்கள் குடும்பத்தில் உள்ள பாடுகள் தீரவே இல்லையே, நாங்கள் மற்றவங்களுக்காக என்ன சொல்லி ஜெபிக்கிறது என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். யோபு பக்தன் தன்னுடைய பயங்கரமான சிறையிருப்பிலே இருக்கும்போது, சிறையிருப்புன்னா தெரியாதவர்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டி சொல்லுகிறேன், குடும்பமாக இருந்தார்கள், பிள்ளைகளோடு இருந்தார்கள், 10 பிள்ளைகள், நல்ல செல்வாக்கு. ஒரே நாளிலே அவனுடைய வீட்டில் உள்ள சகல எல்லா தோட்டம், துறவுகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் சகலமும் அழிந்தது. பிள்ளைகளும் அவங்க தங்கியிருந்த இல்லத்திலே காற்றடித்து வீடு இடிந்து பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். அதோடு கூட ஒரு வேதனையான சூழ்நிலை. இன்னும் அவர் தன்னுடைய உத்தமத்திலே இருக்கிறார். அதை கண்ட மனைவி, இவ்வளவு நடந்தும் இந்த உத்தமத்திலே நீர் இருக்கிறீரோ அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது கூட கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லி யோபு பக்தன் தன்னுடைய உத்தமத்திலே இருக்கிறார். அடுத்த புறம் அவருடைய சிநேகிதர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் புடமிட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். இந்த அவருடைய சரீரத்தில் உள்ள எல்லா பகுதியிலும் பயங்கரமான பொக்களம். அது ஒரு பக்கம் வேதனை. இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என்னுடைய கண்களாலே என் மீட்பரை நான் காண்பேன் அப்படின்னு சொல்ல, என் மீட்பர் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார், நான் பொன்னாக விளங்குவேன். அன்பானவர்களே, இவ்வளவு நடந்தும் யோபு தன்னுடைய வாயிலே கர்த்தரை தூஷிக்கிற விதத்திலோ கர்த்தரை காயப்படுத்துகிற விதத்திலோ ஒரு பாவமே செய்யாதபடி கடைசியில் தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபித்த போது தன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. எந்த நிலையிலே கர்த்தர் உங்களை வைத்திருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து தான் ஆக வேண்டும், மறக்கக்கூடாது. இங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்றால் முன்பு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நாளை அந்த அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். அன்பானவர்களே, ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்றால், கர்த்தருடைய கரங்களிலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய கரங்களிலிருந்து ஒரு அற்புதமான செயல்களை நானும் என் குடும்பமும் என்னுடைய சமுதாயமும் என்னுடைய திருச்சபையும் என்னுடைய தேசமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் காண வேண்டும். ஜெபிக்கிற நாம் பரிசுத்தமாக இருக்கும்போது நாளைய தினத்திலே அந்த அற்புதங்களை நாம் பார்க்க முடியும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, அந்த பரிசுத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது பார்க்கும்போது விக்கிரகங்கள் அழிக்கப்பட வேண்டும். விக்கிரகங்கள் என்று சொல்லும்போது இந்த வெளியில் வச்சிருக்கிற விக்கிரகங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலே குடிக்கொண்டிருக்கிற ஆசாபாசங்கள், இச்சைகள் இல்லையா, அதெல்லாம் ஒரு விக்கிரகம்தான். நம்ம இருதயத்தில் குடிக்கொண்டிருக்கிற எப்படி பணத்தை திரட்டுவது, எப்படி சம்பாதிப்பது பாருங்க. சிலருக்கு எவ்வளவு இருந்தாலும் திருப்தி இருக்காது. இன்னும் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும். அந்த இச்சைகள், மனதிலே வரக்கூடிய அருவருப்பான பாவங்கள் எல்லாமே விக்கிரகாராதனை தான். அதை முதலாவது அழித்து விட வேண்டும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும்
கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அன்பானவர்களே, நம்ம காண்கிறது எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டே இருந்தா ஆண்டவர் நமக்கு பதில் தர மாட்டார். நாங்கள் ஊட்டியில் வேலை பார்க்கும்போது 2 பேரும் ஒரு வீட்டுக்கு நாங்கள் விசிட்டிங் போனோம். அந்த குடும்பத்தில் ஜெபிக்க தான் போனோம். எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது 2 பேரும் சேர்ந்து சில வீடுகளில் சந்தித்து ஜெபிக்க போவோம். அங்கே போகும்போது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல ஊழியக்காரருடைய ஃபோட்டோவை வைத்து அதுக்கு சாம்பிராணி அந்த பத்தி கொளுத்தி அப்படியே அவங்க ஆராதிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோம். அப்போ நாங்கள் சொன்னோம், அவர் ஒரு மனுஷன்தான், அவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து அவரை பயன்படுத்துகிறாரே தவிர அவர் மூலமாக சில அற்புதங்கள் நடக்கிறது, வியாதிகள் குணமாகிறது, அவரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் அவர் தெய்வம் இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் மரித்தவர்களை ஆராதித்து கொண்டிருக்காங்க, மரித்தவர்களுக்கு எத்தனை லட்சத்துக்கு மாலை போடுறாங்க. தேவையா? இது தேவையா? அன்பானவர்களே, இந்த விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் விட்டு தள்ளணும். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த கல்லறை குழியில் போய் பெரிய மாலை, அதெல்லாம் தேவையே இல்லை. எத்தனை இடங்களில் வட இந்தியாவின் பகுதிகளில் வசதி இல்லாத இடங்களில், போக்குவரத்து வசதி இல்லாத இடங்களில் ஒரு ஆலயம் கட்டுறது கூட பணம் கிடையாது. கொஞ்சம் பணம் இருந்தால் இடம் கிடைக்காது. ஒரு முறை கூட இயேசுவின் நாமம்தான் மெய்யான நாமம் என்று தெரியாத கோடி ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கும் போது லக்ஸூரியஸ் வாழ்க்கை, ஒரு கல்லறை குழிக்கு 1 லட்சத்துக்கு ஒரு மாலையை போட்டு கும்பிடல என்ன இருக்கு? அங்கே மரித்து போனவங்க பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாறிட்டு இருப்பாங்க. அந்த கல்லறை குழியை போய் அதை மாலை போட்டு தான் கும்பிடணுமா? பத்தி கொளுத்தி வச்சு தான் கும்பிடணுமா? என்ன ஒரு எல்லாரும் அப்படிதான், நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. சரி அன்பானவர்களே, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். அந்த மாதிரி செய்யும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், அற்புதங்களை காண செய்வார். 2வதாக பார்க்கும்போது நம்முடைய தேவாலயத்தை தூய்மையாக காத்து கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தங்கள் சகோதரரை கூடி வரச் செய்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆலயத்தை சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போதே பயத்துடனே ஒரு பிரசன்ஸை நாம் உணர்ந்து அந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும். ஏனோ தானோ என்று வரக்கூடாது. இதில் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. வீண் வார்த்தைகள், வீணான வம்பு வார்த்தைகள் எல்லாம் இந்த ஆலயத்தில் இருந்து பேசாதபடிக்கு கர்த்தருடைய காரியங்களிலே சிந்தை வைத்து கர்த்தருக்கு பிரியமாக எப்படி வாழலாம் என்று நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். இனி கடைசியாக 3வதாக நாம் பார்க்கும்போது ஒரு தனி நபருடைய தூய்மையாக்கம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் கிரியைக்கும்
ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அல்லேலூயா! எத்தனை அருமையான வசனம். தனி மனிதன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அந்த மனிதன் கனத்துக்குரிய பாத்திரம், பயன்படும் பாத்திரமாக நாம் மாற முடியும். நம்முடைய இல்லத்தில் திடீரென்று ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அவசரமாக போய் சாயா போடணும், டீ போடணும். இனி அழுக்கு பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி கொண்டு வர்றதுக்கு முந்தி சுத்தமாக வைத்திருக்கிற பாத்திரத்தை எடுத்து அவசரமாக டீ போட்டுடலாம். சரிதானே? அதே போல் எந்த நிமிஷமும் நம்ம பயன்படும் ஒரு பாத்திரமாக இருந்தோம் என்றால் அது கனத்துக்குரிய பாத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் தனி மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தனி மனிதன். ஆகையினால்தான் அந்த 2 நாளாகமும் 7:14 சொல்லுகிறது, என் நாமம் தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை பார்த்தால் அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு தேசத்துக்கே ஒரு க்ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. தனி மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தனி மனிதன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த ஆக்குதல் வரும்போது குடும்பத்திலையும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், திருச்சபையில், சமுதாயத்தில், தேசம் முழுவதும் அவ்விதமாய் ஒவ்வொரு தனி மனிதன் சுத்திகரிக்கப்படுகிற நேரத்தில் அந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கு பிரகாசிக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்த்து ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு அவர் ஜெபித்து ஜெயம் பெற்றிருக்கிறார். மாலை நேரத்தில் மனாந்திரமான இடங்களில் போய் ஜெபித்திருக்கிறார். அவ்விதமாக நாமும் கூட ஜெபித்து ஜெயம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவிக்குள், ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியானோடு இணைந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது பெருமையோடு இல்லை, மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய பாதம் ஆண்டவரே அமர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, மனத்தாழ்மை மாத்திரமல்ல, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, விசுவாசத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, முடிந்தவர்கள் ஆண்டவரே உபவாசித்து கூட ஜெபித்து வெற்றிகளை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஊக்கத்தோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஜெபத்தில் உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரு, உறுதியாக இருக்க கிருபை தாருங்க. கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் சத்ருவாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யும். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். காலை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஆமாண்டவரே, காலையில் உம்மை தேடி கர்த்தாவே உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த யாக்கோபை
போல ஆண்டவரே நாங்கள் போராடி ஜெபிக்கிற ஒரு வரத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இன்ப நேரம் மாத்திரமல்ல, இன்ப துன்ப நேரங்களிலும் கூட உம்மை ஆண்டவரே சார்ந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஜெபம் மட்டுமல்ல ஆண்டவரே, ஜெபத்தை மாத்திரமல்ல, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபமும் எனக்கு அருவருப்பானது என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்விதமாக கர்த்தாவே நாங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக அதை தியானிக்கிறவர்களாக தியானித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் ஜெபிக்கும் போது நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை என் தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்மை செய்தவர்களுக்காக மாத்திரம் நாங்கள் ஜெபிக்காதபடி ஆண்டவரே, துன்பத்தை கொடுக்கிறவர்களுக்காக நாங்கள் உம்முடைய திறப்பிலே நின்று ஜெபிக்கத்தக்கதான கிருபையை தேவன் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கு எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டோ துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியும். ஆமாண்டவரே, எங்களை ஜெபிக்க தூண்டுகிற ஜெப வீரனே, எங்களுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே கடலோர பகுதியில் வனாந்திரத்தில் அதிகாலையில் ஆண்டவரே ஜெபித்து ஜெயம் பெற்றீர். 40 நாள் உபவாசித்து ஜெபித்து சாத்தானை மேற்கொண்டீர், உம்முடைய வசனத்தால் மேற்கொண்டீர். ஆகையினால் ஆண்டவரே எல்லாரும் வேத வசனங்களை வாசித்து தியானித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம் என்றால், உலக நாடுகளுக்காக. அங்கே என்ன நடக்குன்னு நமக்கெல்லாம் ரொம்ப அளவில் தெரியாது. ஆனாலும் இந்த நாளிலே உலக நாடுகளிலே ஒரு நாடு இன்னொரு நாடோடு ஒற்றுமையாக இருக்கத்தக்கதாக, சமாதானமாக இருக்கத்தக்கதாக, விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இப்போ இந்த நாட்களில் வந்திருக்கிற ஜெப குறிப்பு பாகிஸ்தானுக்காக, இந்தியாவுக்காக. என்ன குறை இருந்தாலும், என்ன குற்றங்கள் இருந்தாலும், யார்கிட்ட குற்றமோ நமக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாவிட்டாலும், அந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே ஒரு சமாதான நிலவும்படியாக, தேசத்தில் ஒரு சமாதான நிலவும்படியாக, யுத்தங்கள் வராதபடி, ஒருவரை பொறுத்து
ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் நாமத்திலே சந்தோஷமாய் சமாதானமாய் வாழக்கூடிய நாடுகளா இருக்க கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் பாதிக்கப்படாதபடி இருக்க உதவி செய்யுங்க. அதே போல ரஷ்யா, உக்ரைன், இப்படி பல நாடுகள் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்ட நாடுகளில் சமாதானத்தை தாரும். மணிப்பூருக்கு சமாதானத்தை தாரும். எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் பிரச்சனைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் ஆண்டவரே இருக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய சமாதானம் ஊற்றுங்க தாவே. ஆண்டவரே, உம்மை நோக்கி அவர்களும் கூப்பிடட்டுங்க தாவே. யுத்தங்கள் ஆண்டவரே, யுத்தங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா விசேஷமாக இந்தியா பாகிஸ்தான் யுத்தங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே, பாமர ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு யுத்தங்களை ஆண்டவரே நிறுத்தி தாரும். ஆண்டவரே, தலைவர்கள் உள்ளங்களிலே கர்த்தர் பேசுவீராக பேசுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன், யுத்தத்தை நிறுத்தி தருகிற தேவன், அவரால் தான் முடியும். நம்ம போய் யார்கிட்டையும் பேச முடியாது, நம்ம ஆண்டவரிடத்துல தான் கேட்க முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பாமர ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, யுத்தத்தை ஓய பண்ணி தாரும். ஆண்டவரே, உலக நாடுகளிலே எல்லாரும் விட்டு கொடுக்கிற தன்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடினாலே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்தமாக எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியாவின் பல பகுதிகளிலே நடக்கிற எல்லா மிஷனரி இயக்கங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மிஷனரி இயக்கத்தின் மூலமாக ஆண்டவரே பெரிய காரியங்கள் நடத்தப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு மிஷனரி இயக்கத்தின் ஆண்டவரே தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரி இயக்கத்தின் மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுதேச ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் பல இயக்கத்தின் மூலமாக எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராவது கெட்டு போறது உமக்கு சித்தம் இல்லப்பா. எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போதகர்களும் மிஷனரிகளும் இந்த நாளிலே ஆண்டவரே குற்றமில்லாமல் ஆண்டவரே சுவிசேஷத்திற்காக காயப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு ஆண்டவரே சிறைச்சாலையில் இருக்கும்போது ஆண்டவரே சகோதரிகளாக ஆண்டவரே வீட்டில் இருந்து போராடி ஜெபித்ததின் விளைவாக ஆண்டவரே கர்த்தர் அங்கே ஆண்டவரே கிரியை செய்தீர். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட பேதுருவை ஆண்டவரே அதிசயமாக வெளியே கொண்டு வந்தீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே சிறையில் இருக்கிற ஆண்டவரே போதகர்களும் மிஷனரிகளும் சுதேச ஊழியர்களும் ஆண்டவரே சீக்கிரத்தில் வெளியில வந்து தங்களுடைய குடும்பங்களோடு வாழ்ந்து ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க சோர்ந்து போகவே கூடாதப்பா. ஒருவராவது சோர்ந்து போக கூடாதப்பா. பவுல் சீலா போல ஆண்டவரே சிறைச்சாலையில கூட துதித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், வெகு சீக்கிரத்தில் விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுபோல எத்தனையோ மிஷனரிகள் வியாதியோடு போராடிட்டு இருக்காங்கப்பா, வியாதிகளோடு போராடிட்டு இருக்காங்கப்பா, கேன்சர் போன்ற வியாதியோடு போராடிட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே ஆண்டவரே முதுகு வலி, ஆண்டவரே கால் வலிகள், மூட்டு வலிகள் போன்ற வலியினால ஆண்டவரே வேதனையோடு இருக்காங்கப்பா. ஆனால் எத்தனையோ மிஷனரிகள் கஷ்டத்தை பாராதபடிக்கு தொடர்ந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் தாமே.
அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு விடுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. மிஸ்டரிகளை ஆண்டவர் தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்துக் கொள்ளும். அல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். எதுக்கிற ஜனங்களுக்காக, பகைக்கிற ஜனங்களுக்காக, மிஸ்டர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பிள்ளைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு ஆத்மா உண்டு, அவங்களும் நித்திய ஜீவனுக்குள்ள போக வேண்டும் ஆண்டவரே. விரோதிக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் சகோதர சகோதரிகளாக பாவித்து அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம், ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு ஆத்மா கெட்டு போறது உமக்கு சித்தம் இல்லை. தேவன் தாமே ஆண்டவரே எதுக்கிற ஜனங்களையும், ஆண்டவரே பகைக்கிற ஜனங்களையும், துன்பப்படுத்துகிறவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னுமாக பல இடங்களில் சத்ருவின் போராட்டம், சாத்தானால் வரக்கூடிய துன்பம், அதெல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் தகர்த்து தள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் சத்ருவினால் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில், ஆண்டவரே சமுதாயத்தில், தேசத்தில் குழப்பங்களை கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிற பிசாசுக்கு ஒருவராவது இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரை எல்லாரும் விழிப்புடனும் ஜாக்கிரதையுடனும் இருந்து ஆண்டவரே ஜெபித்து ஜெயம் பெற கிருபை தாரு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அமன்பானுள்ளே, ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரம். அதற்கு முன்னதாக நாம் அதிவேகமாக சாத்தானின் சதிகளை எல்லாம் நம்ம அறிந்து திறப்பில் இருந்து போராடி ஜெபித்து ஜெயம் பெற்று நம்முடைய குடும்பத்துக்காகவும், நம்முடைய திருச்சபைகளுக்காகவும், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும், தேசமும் ஆண்டவரே வெளிச்சத்துக்குள்ள வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருச்சபைகளுக்காக நம்ம ஜெபிப்போமா? எல்லா திருச்சபைகளிலும் அன்பு, பரிசுத்தம், விசுவாசம் வளர வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற தன்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையுமாய் ஆண்டவரே திருச்சபைகள் ஆண்டவரே வளர்ந்து கனி கொடுக்கணும்ப்பா. கனி கொடுக்கிற திருச்சபைகளாக மாற்றும் ஆண்டவரே. போதகர்களுக்காக, சபை கமிட்டிக்காக எல்லாரும் விட்டு கொடுத்து சந்தோஷமாய் ஆண்டவரே ஆராதிக்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லா திருச்சபைகளில் உள்ள குடும்பங்களுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக, இளமாலிவ பிள்ளைகளுக்காக,
வாலிபர்களுக்காக, ஆண்டவரே குடும்பங்களுக்காக, முதியோருக்காக, எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் ஆண்டவரே ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய கிருபையை தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில் இணை கருத்து வேற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கணவன் மனைவி ஆண்டவரே சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா குணங்களும் மாறி ஆண்டவரே ஒற்றுமையாய் வாழ்ந்து பெற்ற பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை தாரும். குடி, வெறி, வேசித்தனம், விபச்சாரம், பாவம் நிறைந்த ஆண்டவரே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரே அதற்கு அடிமையா இருக்கிறாங்க. அதிலிருந்து அதுல விடுதலை தாருங்க இயேசுவின் நாமத்துல. மாம்ச கிரியைகள் அற்று போகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் ஒரு ஒற்றுமையை தாரும், சத்துருவுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே. பிள்ளைகள் குடும்ப ஜபத்திலும் ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறந்து விளங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க, பிள்ளைகளை ஆண்டவரை போதித்து வளர்க்கிற பெற்றோராக இருக்க கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. குடும்பத்தின் பிள்ளைகளோடு நல்ல அன்பு உறவோடு வாழ கிருபை தாரும். மாமனார் மாமியார் மருமக்களோடு நல்ல ஒரு அன்பை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ரெண்டு சாராருக்கும் பெற்றோர் ஆண்டவரே திருமணமாகி ஆண்டவரே பெற்றோரை பிரிந்து ஒரு கணவருடைய வீட்டில் போகும்போது அங்குள்ள பெற்றோரை தன் பெற்றோரை போல பாவித்து ரெண்டு சாராருடைய பெற்றோரையும் ஆண்டவரே ரெண்டு சாராரும் அன்போடு நினைத்து ஆண்டவரே அன்பு செலுத்தி வயோதிப காலங்களில் அவங்க காயப்படாதபடிக்கு அவங்களை நேசிக்கக்கூடிய இருதயத்தை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கல்வி ஆண்டு முடித்து நிறைய பிள்ளைகள் அடுத்த கல்வி ஆண்டுக்கு +2 முடித்தவங்க ஹையர் ஸ்டடி நீ என்ன படிக்கணும் யோசனையோடு இருப்பாங்க. கஷ்டப்படுகிற குடும்பங்களில் என்ன செய்வதென்று பண வசதி ஆண்டவரே ஆள் வசதி எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. வாழ்க்கையில் ஆண்டவரே ஒருவேளை ஃபெயிலியர் அப்படின்னு வரும்போது சூசைடுக்கு நேராக ஆண்டவரே தற்கொலைக்கு நேராக போய் விடாதபடிக்கு எனக்கு இன்னும் வாழ்வு உண்டு, நானும் இன்னும் படித்து முன்னேறுவேன் என்று ஒரு தைரியத்தை ஆண்டவரே மனசில் வைத்து தொடர்ந்து படிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே குடி, வெறி ஆண்டவரே அப்பா போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன். சத்ருவாகிய பிசாசானவன் இன்றைக்கு போதை பொருட்களை வைத்து ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே கீழே விழத்தள்ளி கொண்டு குடும்பத்தை ஆண்டவரே வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. எல்லா சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. போதை பொருளுக்கு அடிமையாக்கி ஆண்டவரே தூண்டுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. வாலிபர்கள் கர்த்தருக்கென்று எழும்பட்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யோசேப்பு பரிசுத்தத்துக்கென்று தன்னை காத்து கொண்டான் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவேளை அவன் அரண்மனையில் பாவம் செய்திருக்கலாம், ஆனா ஆண்டவரே இந்த மனுஷருக்காக அல்ல, என்னை காண்கிறவர் ஆண்டவரே என்னோடு இருக்கிறவர் ஆண்டவரே. அந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக இந்த கொடிய பாவத்தை நான் எப்படி செய்வது என்று சொல்லி ஒளித்து ஓடுனான் ஆண்டவரே. அந்த உண்மைக்கு கிடைச்ச பரிசு 13 வருஷம் ஜெயிலா இருந்தாலும் ஆண்டவரே அவன் உயர்த்தப்பட்டார் ஆண்டவரே. அந்த எகிப்து தேசத்துல ஒரு அதிபதியாக உயர்த்தப்பட்டான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை என்றைக்கும் காக்கும், உண்மை என்றைக்கு நிலைக்கும். பொய் அது சீக்கிரமாக அழிந்து போகும் ஆண்டவரே. பெற்றோரால ஆண்டவரே சகோதரங்களால ஆண்டவரே தள்ளப்பட்டு கர்த்தாவே எங்கேயோ விற்கப்பட்டு எகிப்தில் போனவன் ஆண்டவரே அந்த யோசேப்பை இவ்வளவாக உயர்த்துதீர் ஆண்டவரே. அதே போல
வாலிபர்கள் எந்த நிலைமையிலும் நான் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பேன், உண்மையாய் இருப்பேன் என்று ஆண்டவரே தன்னை காத்து கொள்ளும் போது நிச்சயமாக உயர்வு உண்டு. அசுத்தத்திற்கு உயர்வு இல்லை, பரிசுத்தத்திற்கு உயர்வு உண்டு. ஒருவேளை கால தாமதமானாலும், நாட்கள் தள்ளி போனாலும், ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆகையினால ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவரே தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல எந்த சூழ்நிலை வந்தாலும், சிங்க கெபி முன்னாலே இருந்தாலும், அக்கினி சூளை முன்னாலே இருந்தாலும், அதன் மத்தியில என் தேவன் என்னை பாதுகாப்பார், என்னை விடுவிப்பார் என்ற ஆண்டவரே தைரியம் கொண்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒருவன் இப்படிப்பட்ட உலகத்துக்குரிய பாவங்களை எல்லாம் விட்டு கர்த்தருக்கு நேராக தன் மனதை திருப்புவான் ஆனால் அவன் ஒரு கன பெற்ற ஒரு பாத்திரமாக மாறுகிறான் என்று நாங்கள் கொஞ்சம் முன்னால தியானித்தோம். ஆண்டவரே, கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுவான். பரிசுத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணித்தால் கனத்துக்குரிய பாத்திரமாய், விலையேறப்பட்ட பாத்திரமாய், அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் மாறுவான். ஆண்டவரே, அப்படியாக கர்த்தர் பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. நாட்கள்ல ஆண்டவரே கொலைவரை பிடித்தவர்கள் ஆண்டவரே எவ்வளவு சீக்கிரமா கொலை பண்ணிடுறாங்க, அடுத்தவங்களை எவ்வளவு சீக்கிரமா கொலை பண்ணிடுறாங்க, தற்கொலைக்கு நேராகி போறாங்க. எல்லா ஜனங்களையும் விடுவீங்கப்பா. யாரானாலும் அந்த பயங்கரமான நிலையிலிருந்து அவங்கள விடுவித்து கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு கர்த்தருக்கே, இயேசுவுக்கே ஆராதனை செய்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக உண்மையுள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் தங்களை காத்து கொள்வார்களானால் நிச்சயமாக தானியேலுக்கு கிடைத்த உயர்வு, யோசேப்புக்கு கிடைத்த உயர்வு ஆண்டவரே எல்லாருக்கும் உண்டுங்கிறத ஆண்டவரே பிள்ளைகள் மறந்துடக்கூடாதப்பா. கனத்துக்குரிய பாத்திரமாக நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய், பயன்படும் பாத்திரமாய் மாறுவான் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு வாலிபர்களும் தன்னை காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள்ல வாலிபர்கள் என் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். குடும்பங்கள்ல ஆண்டவரே, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல விசுவாசிகளுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஊழியர்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்கென்று பயத்துடனே ஆண்டவரே சேவிக்கக்கூடிய கிருபையை தாரும். அப்படியே நீ செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் ஜனங்களை ரட்சிப்பதற்காய் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக. நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைந்து பணியாற்றுகிற ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம் ஆண்டவரே, விக்டர் தம்பி குடும்பம் ஆண்டவரே, அபிஷேக் எல்லாருக்காக எல்லாருடைய ஆண்டவரே குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியங்களுக்கு பாரத்தோடு ஜெபித்து கொடுக்கிற காணிக்கைகளை எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து அதை ஆண்டவரே இந்த ஊழியங்கள் இன்னும் வளரட்டும். என்னென்ன வளர வேண்டும் என்று முயற்சிகள் எடுக்கிறார்களோ அது கர்த்தாவே நடக்க தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள், வியாதி பிரச்சனைகள் ஆண்டவரே, தனிமையாக இருக்கிறனே என்று தவிப்போடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் அடைக்கலமாயிருங்க தாவே. ஆண்டவரே, வியாதியோடு யாராவது
வந்தாலும் கூட அவங்க வியாதியை மாற்றி போட்டு பூரண சுகத்தை தாரும், பூரண சுகத்தை தாரும். ஆண்டவரே, நான் தனிமையா இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இயேசுவானவர் சொல்லுவார், நான் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறபடினாலே பிதாவானவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று. நம்ம ஆண்டவருக்கு சித்தத்தை செய்வோம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போது அவர் நம்மை தனியே இருக்க விடவே மாட்டார். நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு பேசுவார். நமக்கு அந்த ஆழமான இருதயத்தில் அவருடைய சமாதானத்தை தந்து கரம் பிடித்து நடத்துவார். கலங்காதுங்க. கர்த்தர் சமூகத்தில் உங்கள் பாரங்களை வைத்திருங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். ஆண்டவரையே நீங்க சார்ந்திருந்தீங்கன்னா அவர் விடுதலை தருவார். ஒருவேளை நான் பாடாப்பட்டு இருக்கிறனே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுன்னு சொல்லி அந்த வேத பகுதியை ரோமர் 8:28 அதை நீங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். கலங்காதுங்க, கலக்கம் அடையாதுங்க. ஆண்டவர் கரத்துல வைங்க, பிரச்சனைகளை கர்த்தர் சமூகத்தில் வைத்து ஜெபிங்க. நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க. அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும். நீங்க வழி நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒரு விசை கூட எங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நடக்கிற பயங்கரமான ஆண்டவரே அப்பா ஊழல்கள், லஞ்சங்கள் எல்லாம் மாற்றி போடுவீராக. தேசத்தில் நடக்கிற ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. டிவி ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிர்க்கிற ஜனங்களை சந்திப்பீராக. ஆண்டவரே, எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற மதமாற்று சட்டங்கள் மாறி விடுதலையோடு இயேசுவை ஆராதிக்கத்தக்கதாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் யார் வேணாலும் எந்த மதத்தையும் சார்ந்து ஆண்டவரே எந்த கடவுளையும் ஆராதிக்கலாம். ஆண்டவரே, 21ஆம் நூற்றாண்டில் அது அப்படி எல்லாருக்கும் சலுகை உண்டு, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆண்டவரே, விடுதலையோடு அவரவருக்கு இஷ்டமான தேவனை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை தாருங்க. எதிர்க்கிற ஜனங்கள், பகைக்கிற ஜனங்களை எல்லாம் தேவன் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்களே வேதத்தை தூக்கி செல்லட்டும், அவங்களை இயேசுவின் நாமத்தை அறிவிக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் சீக்கிரமாக வரட்டுங்க தாவே. எதுக்கிற யாரானாலும் சந்திக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா வேண்டாத சட்டங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே ஏழை ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் சாதகமாக இருக்கத்தக்கதாக சகல காரியங்களையும் ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்தும். தேசத்தை ஆளுகிற ஜனங்கள், தேசத்தை பொறுப்பாய் நடத்துகிற அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்தும், ஞானத்தை கொடு. தேசத்தை ஆளக்கூடிய, தேசத்தின் பொறுப்பை ஆண்டவரே செம்மையான பாதையில் எடுத்து நடத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோங்க தாவே. இந்த நாளிலும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டுடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளும், எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும். இயேசுவே, நீங்க பொறுப்படுத்திடுங்க, நீங்க வழி நடத்துங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள்